அன்பார்ந்தவர்களே, தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார். புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன், நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நவநாளின் 9ஆம் நாள் ஜெபம். இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று புனித அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அருளானந்தர் நவநாள் செபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையை போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே, எங்களை கருணையுடன் நோக்கியருளும். எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழுகிறோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறிய செய்தருளும். மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மறவ நாட்டின் நல்ல ஆயரே, உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும். ஆமென். புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் 9. சனவரி 29ஆம் நாள் அருளானந்தரை ராமநாதபுரத்திலிருந்து காளையார்கோவில் வழியாக ஓரியூருக்கு கூட்டிச் சென்றார்கள். நடைப்பயணம் 3 நாள் எடுத்தது. ஒரியூரை அடுத்துள்ள புல்லூர் என்னும் கிராமத்துக்கு வந்தபோது ஓர் இந்து பெண்மணி அருளானந்தரின் பரிதாப நிலையைக் கண்டு அவருக்கு ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு மோர் குடிக்க கொடுத்தாள். அதை குடித்துவிட்டு இவ்வூரின் பெயர் என்ன என்று வினவினார். அவள் புல்லூர் என்றாள். இனிமேல் இது நெல்லூர் எனப்படும் என்று கூறினார். அன்று முதல் இன்று வரை அவ்வூரில் நெல் விளையாமற்போனதில்லை, பஞ்சம் ஏற்பட்டதுமில்லை. இதற்கு அவ்வூர் மக்களே சாட்சிகள். புல்லூரிலிருந்து புறப்பட்டு அந்த குழுவினர் சனவரி 31ஆம் நாள் ஒரியூரை அடைந்தனர். அகழியும் கோட்டையும் சூழ்ந்த ஒரியூர் அரண்மனையில் சேதுபதியின் தமையன் உதயத்தேவர் ஆண்டு வந்தார். ஒரியூர் திருத்தலத்திற்கு தெற்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டு மரங்களுக்கு மத்தியில் சிதைந்து கிடைக்கும் இக்கோட்டையை நாம் இன்றும் காணலாம். உதயத்தேவர் ஒற்றை கண்ணன். வாதநோயும் தொழுநோயும் அவரை பிடித்து வாட்டியது. சனவரி 31ஆம் நாள் மாலை உதயத்தேவர் கைதியை தம்முன் அழைத்தார். ராமநாதபுரம் சேதுபதி அனுப்பிய ஒலையை வாங்கி படித்தார். கொலைக்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுமாறு கட்டளையிட்டார். மறுகணம் வேறோர் எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது. அருளானந்தரிடம் கனிவுடன் பேசினார். நீர் அற்புதங்கள் நிகழ்த்தி தீராத நோய்களையும் தீர்ப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எம்மை குணப்படுத்தும், உம்மை விடுதலை செய்கிறோம் என்றார். அதற்கு அருளானந்தர், உடல் நலம் அருள உண்மை கடவுள் ஒருவரால்தான் முடியும். அவரிடம் செபியும் குணம் பெறுவீர் என்றார். உதயத்தேவரின் கண்கள் சிவந்தன. இந்த சன்னியாசியை சிறைக்குள் தள்ளுங்கள் என்றார். உதயத்தேவரின் மனைவி ராணி தேவி அருளானந்தரிடம் வந்து தன் கணவருக்கு குணம் அளிக்குமாறு வேண்டினாள். அவர் சரியான மந்திரத்தை ஓதினால் தன் கணவர் குணமடைவார் என்பது அவளது நம்பிக்கை. நான் மந்திர வித்தைக்காரன் அல்லேன் என்றார் அருளானந்தர். இதையறிந்த உதயத்தேவர் அவரை கொலை செய்யுமாறு கட்டளையிட்டார். சிறையில் அடைப்பட்டிருந்த அருளானந்தர் அடுப்பு கரியை தூளாக்கி அதில் தண்ணீர் கலந்து மையாக்கி வைக்கோல் துண்டை எழுதுகோலாக்கி 2 கடிதங்களை எழுதினார். முதல் கடிதம் மதுரை மிஷன் தலைவர் லைனஸுக்கு எழுதினார். அதில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். சனவரி திங்கள் இறுதி நாளில் நான் உதயத்தேவரின் அரண்மனையை அடைந்தேன். பயணம் மிகவும் தொல்லை நிறைந்ததாய் இருந்தது. அன்றே உதயத்தேவர் முன் கொண்டுவரப்பட்டேன். நீண்ட நேரம் சமயம் பற்றி அவருடன் உரையாடினேன். பிறகு சிறைக்கு கொண்டு வரப்பட்டேன். எப்பொழுதும் சாவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதை நான் இறைவனுக்காக ஏற்றுக்கொள்வேன். இந்த பேறு எனக்கு கிடைக்கும் என்னும் நம்பிக்கையினால் 2 முறை இந்தியாவுக்கு வந்துள்ளேன். இதை அடைய நான் பல துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளேன் என்பது உண்மை. ஆயினும் இப்பேற்றை அடைய இவை அனைத்தையும் இவற்றுக்கு மேலாகவும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் நான் மெய்மறையை போதிக்கிறேன் என்பதும் அதன் விளைவாக தெய்வங்களின் சிலைகளுக்கு ஆராதனை குறைந்து விட்டது என்பதும்தான். இத்தகைய ஒரு குற்றத்துக்காக நான் மரணம் அடைவதை பெருமையாகவே எண்ணுகிறேன். என்னை சுற்றியுள்ள காவலர்கள் என்னை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதனால் இதற்கு மேலாக என்னால் எழுத முடியவில்லை.
உமது ஆசீரை வேண்டுகிறேன். உமது திருப்பலியில் என்னை நினைவு கூர்ந்தருளும். உரியூர் சிறையிலிருந்து எழுதப்பட்டது. 1693 பிப்ரவரி 3ஆம் நாள். இரண்டாவது மடலை மறைமாநில தலைவரின் செயலரும் தம் நண்பருமான ஜான் தேக்கோஸ்தாவுக்கு எழுதினார். இரு மடல்களையும் அருளானந்தம் என்னும் உபதேசியார் மூலம் கூவத்தூரில் முகாமிட்டிருந்த மிஷன் தலைவர் லைனஸுக்கு கொடுத்தனுப்பினார். இந்த இரு மடல்களும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 4ஆம் நாள் விடிந்தது. இதுவே அருளானந்தரின் கடைசி நாள். அவர் கடந்த பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த நாள். அவர் முகத்தில் பயமோ வருத்தமோ இல்லை. அவர் மகிழ்ச்சியாகவே இருந்தார். அவரது பயமெல்லாம் இந்நாள் தம்மை ஏமாற்றிவிடுமோ என்பதுதான். நண்பகல் வேளையில் அருளானந்தரை போர் வீரர்கள் சிறையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் வடக்குள்ள மணல்மேட்டுக்கு அழைத்துச் சென்றனர். அம்மணல் மேட்டுக்கு வடக்கில் பாம்பார் ஆறு அங்கே நடக்கப்போகும் கோர நிகழ்ச்சிகளை அறியாது கடல் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. மணல் மேட்டில் ஓங்கி வளர்ந்திருந்த பனை மரங்கள் அந்த அக்கிரமச் செயல்களுக்கு மௌன சாட்சிகளாக நின்று கொண்டிருந்தன. பக்கத்திலிருந்த சவுக்கு மரங்களின் நிழலில் ஒரு கூட்டம் கூடியிருந்தது. அருளானந்தர் அந்த மணல்மேட்டில் ஒரு கழுமரம் நட்டு வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். அது எதற்கென்று அவருக்கு நன்கு தெரியும். எனவே அக்கழுமரத்தின் அடியில் மண்டியிட்டு சிறிது நேரம் செபிக்கிறார். புனித முடியப்பர் தம்மை கல்லால் எரிந்து கொன்றவர்களுக்காக செபித்தது போல அருளானந்தரும் தமக்கு கொலை தீர்ப்பு வழங்கியவர்களை இறைவன் மன்னிக்க வேண்டுமென செபிக்கிறார். ஆயனில்லா ஆடுகள் போல தவிக்கும் தமது மந்தைக்காகவும் அவர் செபிக்கிறார். தம்மை கொலை செய்யப்போகும் பெருமாள் குடும்பனுக்காகவும் அவர் மௌனமாகச் செபிக்கிறார். செபம் முடிந்ததும் எழுந்து 50 அடி தெற்கில் நின்று கொண்டிருந்த பெருமாளிடம், நண்பா, என் கடமை முடிந்தது. உம் கடமையைச் செய்யும் என்று கூறிவிட்டு பெருமாள் முன் முழந்தாளிட்டு நிற்கிறார். ஒங்கிய வாளுடன் நிற்கும் பெருமாள் சந்நியாசியின் கழுத்தில் அணிந்திருந்த அருளிக்கத்தை பார்த்து பின்வாங்குகிறார். முதலில் அதை பிணைத்திருந்த கயிற்றை வெட்டினார். அருளிக்கம் அருந்து கீழே விழுந்தது. வாள்பட்ட இடத்தில் இரத்தம் கசிந்தது. பெருமான் திரும்பவும் வாளை ஓங்குகிறார். அப்போது கூட்டத்திலிருந்து இருவர் விழுந்தடித்து ஓடி வந்து, வேண்டாம், வேண்டாம், எங்கள் போதகரை கொல்ல வேண்டாம், எங்களை கொல்லுங்கள் என்றனர். கஸ்தூரி பணிக்கர், அருளானந்தம் ஆகிய இவர்கள் இருவரையும் காவலர்கள் விரைந்து சென்று முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்து அப்புறப்படுத்தினர். பெருமாள் ஓங்கி வெட்டுகிறார். கைதியின் தலை துண்டிக்கப்படுகிறது. அவரது குருதி தரையை நனைக்கிறது. ஓரியூர் மண் சிவந்த மண்ணாகியது. பின்னர் அவருடைய உடலை கழுமரத்தில் தொங்கவிட்டனர். அது பல நாட்களாக அங்கே கிடந்தது. வானத்து பறவைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் அது இரையாயிற்று. இவ்வாறு அருளானந்தர் ராமநாதபுரம் சிறையில் இருந்தபோது செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த துக்கச் செய்தி லிஸ்பனில் அருளானந்தரின் தாயார் டோனா பிரிட்டிஸுக்கு எட்டியபோது அவள் அழவில்லை. துக்கத்தின் அடையாளமான கருப்பு உடையை அணியவுமில்லை. மாறாக ஈன்ற பொழுதினும் பெரிது உவந்தவளாய் தன் திருமண உடையை அணிந்து வீட்டை அலங்கரித்து மகிழ்ச்சி கொண்டாடினாள். ஏனென்றால் அவளுடைய மகன் ஜான் ஒரு மறைச்சாட்சியாக விண்ணுலகம் சென்றுவிட்டார். நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்.